எத்தனை பேர் நம்ம மனுஷனை பார்க்க வந்திருக்கிறோம்? யார் மனுஷனை பார்க்க வரல? ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா வசனம் சொல்லுது இல்லையா, நம்ம மனுஷனை பார்க்க வரல, யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? சத்தம் வரல. யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? ஆமென், தேவனை பார்க்க வந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம ஏன்னா வசனம் சொல்லு, அப்பா வீட்டில் வரும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? கைகளை உயர்த்தி சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆமென். அதனால் எல்லாம் அந்த நாளுக்கு நம்ம கண்களை மூடி நம்ம அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம மனுஷனை பார்க்க வரல, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால என்ன பண்ணிடுறாங்க, மனுஷனை பார்த்து இன்னைக்கு விழுந்து போகிறாங்க. மனுஷனை பார்த்து இன்னைக்கு அங்கே விசுவாசத்தை இன்னைக்கு விட்டு விலகி போகிறாங்க, தேவனை விட்டு விலகி போகிறாங்க. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டவர்கள் நம்ம இல்லாதபடிக்கு, ஹல்லேலூயா, அப்படிப்பட்டவரால் நம்ம இல்லாதபடிக்கு தேவனை பார்க்க வந்திருக்கிறோம். தேவனுக்குள்ளாக இருக்கிற தேவனுக்காய் பலப்படணும், தேவனுக்காய் விசுவாசத்தை நம்ம நிலைத்திருக்கணுங்கிற அந்த ஒரு விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. அதனால் அந்த ஒரு சந்தோஷத்தோடு அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம கர்த்தர் சமூகத்தில் எல்லாமே அர்ப்பணிப்போம். எல்லாம் கண்களை மூடி இந்த நாள் நம்ம மனுஷன் பார்க்க வரல, இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள், கர்த்தர் கொடுத்த பரிசுத்தமான நாள், கர்த்தர் கொடுத்த இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் கொடுத்த ஹல்லேலூயா, கர்த்தர் துதிப்பதற்காக கர்த்தர் கொடுத்த இந்த நாளை நம்ம எல்லா கண்களை மூடுவோமா? இந்த கால வேளையில் நம்ம மனுஷனை பார்க்க வரல. மீண்டுமான சொல்றேன், நம்ம மனுஷனை பார்க்க வரல, நம்ம மனுஷனா நம்ம விழுந்து போயிருக்கிறோம். மனுஷனை பார்த்து பார்த்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தை குறைந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில மனுஷனை பார்த்து பார்த்து இன்னைக்கு ஜெபத்துல குறைந்து போய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடுவோமா? தேவனை மாத்து நினைத்து தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சகோதரர்களை நீங்கள் எல்லாரும் சரீரங்களை பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குமாக இரக்கத்தினாலே அவர் நாள் கூட ஆராதனை ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்பா, அந்த நாள் நம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அப்பா அந்த நாளில் நமக்கு பிரியமான ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களிடத்துல ஒரே காணிக்கை எதிர்பார்க்கறது இல்லை, எங்க இடத்துல அப்பா ஒரே தகவல் முகத்தை பார்க்கறது அல்ல, நீ உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறீர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எல்லாம் தேவனை நோக்கி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் நம்ம கண்ணை திறந்து பார்க்காத விடுக்கி தேவனை நோக்கி பார்க்க போகிற இந்த கால வேளையில் நம்ம வாழ்க்கை அநேக சோர்வு இருக்கலாம், நம்ம வாழ்க்கை அநேக போராட்டங்கள் இருக்கலாம். நம்ம அதெல்லாம் பார்க்காதபடிக்கு தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்க போகிறோம். இயேசுவே, நம்முடைய பிரசனத்துக்குள்ளாய் இந்த கால வேளையில் நம்முடைய பிரசனத்துக்குள்ளாய் எங்களை நடத்துங்க என்று சொல்லி. ஏன்னா ஒரு பிரசனம் வரும்போது, அவருடைய பிரசனத்துக்குள்ளாய் நம்ம இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மறையும். அவர் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகளை மாற்றி அவர் நம்ம உற்சாகத்தினால் நிரப்புகிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி தயவாய் எல்லாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? அப்பா, மேகமாய் இறங்கும் பிரசனமே எங்கள் மத்தியில் இறங்கி வாருமையா என்று சொல்லி இந்த நாளும் வாஞ்சோடு கேட்கும் போது வசனம் சொல்லுகிறது, இந்த நாள் கூட மாம்சமான யாவொரு மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த ஒரு வாஞ்சியோடு அந்த ஒரு தாகத்தோடு கேட்கலாமா? நம்ம வந்து ஒரு நாள் வெறுமையாய் போகக்கூடாது. ஏதோ நம்ம ஏதோ சபைக்கு போகணும், ஏதோ வந்தோம் போனோமே இல்லாதபடிக்கு தேவ ஜீவ பலியா நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். தேவ வாசனத்துக்கு நம்ம கீழ்ப்படைந்து தேவ வாசனத்துக்கு ஹல்லேலூயா செவிகளை சாய்த்து அப்பா அப்படி சமூகத்தில் எங்களை ஜீவ பலியா எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஜீவ பலியா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களை அல்ல, எங்களையே ஜீவ பலியாய் ஒரு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? மேகமாய் இறங்கும் பிரசனம் அப்பா எங்களை மறுரூபமாக்கும் பிரசனமாய் எங்களை நடத்துங்க என்று சொல்லி எல்லா கரங்களை உயர்த்துவோமா? தயவா எல்லா கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுவோமா? பிரசனமே சொல்லுவாமா? மேகமாயிருங்கும் பிரசனமே மறுரூபமாக்கும் பிரசனமே வழி நடத்தும் பிரசனமே விலகாத தேவ பிரசனம் எல்லாம்
என்று சொல்லுவாமா. ஒரு வாஞ்சியோடு ஏசப்பா விலகாத ஒரு பிரசனம் எங்களை வழி நடத்தும் பிரசனம் சொல்லுவாமா. எல்லாம் எங்களை திறந்து அப்பா எங்களை வழி நடத்தும் பிரசனம் ஆவியானவரே எங்களை நடத்தும் எங்களை விலகாத தேவ பிரசனத்துக்காய் நன்றி. ஆமென். பலவீனனா சொல்லுவாமா. எல்லா கரங்களை உயர்த்தி உந்தன் பிரசனம் வருகையில் கூரை உள்ளவன் நிறைவாக்குவே. உந்தன் பிரசனம் வருகையில் உலவினா மேலவானன்பே சொல்லுவாமா. பலவானாய் இருந்து அப்பா பலவானாய் மாற்றினே. உந்தன் பிரசன்னம் வரும்போது அப்பா எங்களை பலவானாய் மாற்றுகிறவர் அப்பா. நாங்கள் ஒன்றுமில்லாத எங்கள் வாழ்க்கையில நீர் உடைய பிரசனத்தை அனுப்பி நீர் உடைய ஆவியை அனுப்பி பலவானாய் மாற்றுகிறவர்படினாலே மக்கு நன்றி நன்றி சொல்லுவோமா. மேகமாயிரங்கும் எல்லாம் உம்மை வா. மேகமாயிரங்கும் மேகமாயிரங்கும் பிரசனமே உந்தனின் பிரசனம் போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்கு உந்த பிரசனம் போதுமே. உந்தனின் பிரசனமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசனமே போதுமே. உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. தேவ பிரசனம் தேவ பிரசனம் சொல்லமாப்பா. என் வாழ்வில் செய்யும் ஒரு பிரசனம் எங்கள் வாழ்க்கையில பிரசனம் எல்லாம் எங்கள் வாழ்க்கை செய்யும் ஐயா. நன்றி 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 சொல்லுவோமா. நன்றி 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 பிரசனம் பிரசனம் முடியாத முடிய செய்யோ தேவ பிரசனம் தேவ பிரசனம் என் வாழ்வில் செய்யோ சொல்லலாமா. என் வாழ்வில் செய்யோ அம்பா. என் வாழ்க்கையில் செய்ய முடியாது ஒன்றுமில்லாப்பா. மால் எல்லாம் ஆகும். உன் பிரசனத்தினால் எல்லாம் ஆகுமையா. நன்றி நன்றி ஆச்சா. நம்ம எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். எல்லாமே எழுந்து நின்று தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்த போகிறோம். எல்லாம் ஒருமனப்பட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வருஷம் சொல்லுகிறது எங்கே 2-3 பேர்கள் ஒருமனப்பட்டு துதிக்கிறார்களோ அந்த இடத்துல வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். அப்படியாக ஆவியானவரே அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு அப்பா நாங்கள் ஐக்கியப்படுகிறோம். எங்களுக்குள்ளாய் ஆவியானவரே ஒரே கிறிஸ்துவின் சிந்தனையாய் அப்பா ஒரே அப்பாவின் சிந்தனையாய் ஆவியானவரே நம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அப்பா நம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அப்பா சமூகத்தை நாங்கள் ஒருமனப்பட்டு அப்பா ராஜ்யத்தை கட்டுவதற்கு அப்பா எங்களுக்குள்ளாய் ஒருமனாவே தருகிறவரே தந்தவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா. அப்பா எங்களுக்குள்ளாய் ஒருமனாவே தந்ததுக்காய் எங்களுக்குள்ளாய் ஒரே கிறிஸ்துவின் சிந்தனையை தந்ததுக்காய் நன்றி 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 ராஜா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா.
ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்படியாக தேவனை நோக்கி சொல்ல போகிறோம். உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி உண்மையிடத்தில் அன்பு கூற வந்திருக்கிறோம் ராஜா. உண்மையிடத்தில் நாங்கள் அன்பு கூற வந்திருக்கிறோம். எங்களுடைய அப்பா அன்பு எல்லாம் நீங்க தான் என்று சொல்லி உண்மை நாங்கள் ஆராதிப்பதில் ஒரு நாள் நாங்கள் சோர்ந்து போவதில்லைப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துவதில் ஒரு நாள் நாங்கள் சோர்ந்து போவதில்லை ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் உயர்த்துவோமா, கரங்களை உயர்த்துவோமா அப்பா. நாங்கள் உண்மை உயர்த்துவதில் நாங்கள் ஒரு நாள் சோர்ந்து போவதில்லைப்பா. உண்மை நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எங்கள் ஆயுசு முடியும் வரைக்கும் அப்பா உண்மையே நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி உன்னை நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அறிக்கை செய்வோமா. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இதோ முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னவர். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறபடினாலே அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய, நம்ம வாழ்க்கையில புதிய மாற்றங்களை தருவதற்கு, உள்ளான மனுஷனை புதுப்பிக்க, அவர் புதிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிக்க வந்தோ, எல்லா கரங்களும் உயர்த்தி அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனை சொல்லலாமா? எல்லாம் கரங்கள் உற்சாகமா வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவை ஆராதிக்க வந்தோ, ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவர் இயேசுவையே. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற ராஜா. உம்மை மாத்த நாங்கள் ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்க வாழ்க்கை ஜீவ விடுதலை உண்டு அப்பா. எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே, பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் அலங்கார வாசலாலே, பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே, நிரம்பிட வந்து ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவை ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே. ஆமென் சொல்வோமா? அப்பாவே மகிழ்ச்சியை தந்திடுவே ஆலயம் செல்லுவதே, அது மகிழ்ச்சியை தந்திடுவே சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடவே சொல்லலாமா? சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே சொல்லலாமா? ஆராதிக்க வந்தோம்
உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள் அப்பா பலிகளை செலுத்திடவே இடத்துல பாருங்க பலியாய் முழுகமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்க காணிக்க அல்ல, எங்களையே ஜீவ பலியாய் சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடுவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. சொல்லலாமா? மறுரூபத்தின் இருதயத்தை தந்தீரே. எங்கள் வாழ்க்கை புதிய இருதயத்தை தந்திருக்க நன்றி உம்மை ஸ்தோத்தரிப்போம். அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. சொல்லாமாப்பா நன்மைகள் செய்திடவே அப்பா எங்களை நன்றி உரையாமலுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையுள்ள பாத்திரமா எங்களை மாற்றினீர். நன்மையுள்ள பாத்திரமா எங்களை மாற்றினீர் அப்பா. அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் எங்களை மாற்றி நன்றி ராஜா. அல்லேலூயா சொல்லுவோம். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கை உம் கரங்களிலே உற்சாகமாக விதைக்கிறோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாக விதைக்கிறோம். ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களை திருத்தியால் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா திருத்தியாய் அனுப்பிடுமே. உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனது சொல்லலாமா? துதிகன மகிமையெல்லாம் மக்கே செலுத்துகிறோம் பா. முழு மனதுடன் புது இதயத்துடன் அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மக்கே செலுத்துகிறோம் ராஜா. ஆசீர்வாதங்களை பரலோகத்திலிருந்து அப்பா எங்களுக்கு அனுப்புமையா. உடைய பலத்தினால் எங்களை இட கட்டுமையா. எல்லாமே சொல்லலாமா? உற்சாகமாய் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவாய். சொல்ல ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே. பலிகள் செலுத்திடவே செலுத்திடவே ஜீவபலி சொல்லலாமா? பா ஜீவபலியாய் எங்களை தருகிறோம். கரத்துல எங்களை ஜீவபலியாய் அர்ப்பணிக்கிறோம்.
கொடுக்கிறோம் ஐயா. என் காணிக்கை இருதயத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. சொல்லலாமா? எல்லா வாய்களை தரு உற்சாகமா அப்பா பலியா எங்களை அர்ப்பணிக்கிறோம். நன்றி ராஜா. தீரம் சோதிரமே உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவர் சொல்லலாம் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா தேவனை சொல்லலாமா? சத்தங்களை ஏத்தி துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூய சொல்லலாமா? ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா தேவ் அறிக்கை செய்யலாமா? எல்லா வாய்களை திறந்து சப்பா உங்க இடத்துல சொல்லலாம், அறிக்கை செய்வோம். ஆராதிக்க வந்திருக்கிற ராஜா, உம்மை பார்க்க வந்திருக்கிறோம் அப்பா. அப்படி பிரஸ்தத்தை பெற்றுக்கொள்ள அவரே இடத்துல புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்ள அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மள எல்லா சத்தங்களை உயர்த்துவோமா? நம்ம சத்தங்களை உயர்த்துவோம், நம்ம துதைகளை உயர்த்துவோம், நம்முடைய எல்லா கணத்தையும் கர்த்தருக்கு உயர்த்துவோம், செலுத்துவோமா? அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கத்தான் வந்தோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தான் வந்தோம் ராஜா. உடைய இடத்துல ஒரு புதிய இருதயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. புதிய அப்பா எங்கள் வாழ்க்கையில புதிய ஒரு அனுபவங்களை அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்க தாருமையா ஆவியானவரே என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம கேட்போமா? ஹல்லேலூயா. நம்ம சத்தங்களை உயர்த்துவோம், நல்லா நம்ம சத்தங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நம்ம வந்த வெறுமையாய் போகாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்தோம், தேவனுடைய அப்பா வீட்டில் வந்தோம், தேவனை ஆராதித்து நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் புதிய காரியங்களை இதோ புதிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் புதிய ஒரு ஆவியை, நம்ம வாழ்க்கையில் புதிய ஆத்துமாவை, புதிய இருதயத்தை அவர் நம்ம சிருஷ்டித்து உருவாக்குகிறபடினாலே ஹல்லேலூயா சிருஷ்டித்தபடினாலே நன்றி செலுத்துவோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் அப்பா நாங்கள் எப்பவுமே இப்படியே நாங்கள் இருக்கக்கூடாது அப்பா. ஒரே புதிய காரியங்களை செய்வீராக, எங்கள் வாழ்க்கையில் புதிய ஆவியை ஊற்றுவீராக, புதிய ஆவியை தருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா அவரே மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொன்னீரே. அந்த ஆவியில ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. ஆவியிலுமே ஆராதிக்க, ஆவியில ஜெபிக்க, ஆவியில உற்சாகமாய் ஆவினவரே இடத்துல ஆவினவரே நாமத்தை உயர்த்துவதற்கு ஆவினவரே மோசே மேல் அவரே இடைப்பட்டது போல எங்கள் வாழ்க்கையில் நீங்க இடைப்படுங்க ஐயா என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனாலும் நாங்கள் ஒரு நாள் நாங்கள் சோர்ந்து போவதில்லைப்பா. என்னதான் நாங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்தாலும் அப்பா அக்கினி போல அவனொரு சத்ருவன் வந்தாலும் நாங்கள் மூழ்கி போவதில்லைப்பா, நாங்கள் மூழ்கி போவதில்லை. நீர் எங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா இதோ முந்தினவைகள் நம்ம யோசிக்காத
விலகாதபடிக்கு, பூர்ணமானவைகளை சிந்திக்காதபடிக்கு, இதோ உங்கள் நடுவில் புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னவர். இதோ புதிய காரியங்களை தோண்ட செய்வேன் என்று சொல்லி அவாந்திர வழிகளிலே கர்த்தர் வழிகளை உண்டாக்குற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே ஹல்லேலூயா, நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், நம்ம வாழ்க்கை மறந்து போய் இருக்கலாம். கர்த்தர் நம்ம வாழ்க்கை ஒரு செழிப்பை, நம்ம வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதங்களை, நம்ம வாழ்க்கை ஒரு புதிய காரியங்களை அவர் தோண்ட செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா, எங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய காரியங்களை, எங்கள் உள்ளான மனுஷனை நீர் புதுப்பிக்க வல்லவராயிருக்கிறேன். உள்ளான மனுஷனை புதுப்பிக்க நீர் வல்லவராயிருக்கிறேன். அதுக்காக நன்றி, நன்றி அப்பா. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அக்கினியை நடந்து வந்தாலும் நான் அவரே வேகாமல் காத்துக் கொள்கிறவர் அப்பா. அவனோட தண்ணீர்கள் கடந்து வந்தாலும் நீர் எங்கள் வாழ்க்கையில அப்பா நீர் புதிய காரியங்களை செய்வீர். உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாத படைக்கு இமை பொழுதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஒரு சமயம் பாடுவோமா? ஆமென், ஆமென். நன்றி. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் முகை போகவில்லை அப்பா. விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. தேவனே, தேவனே, எங்க ராஜானே, நாங்கள் போற்றிடும் இந்த கண்மலை. எங்க தேவனே, எங்க ராஜானே, நாங்கள் போற்றிடும் இந்த கண்மலை. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்று இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் முகி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சொல்லலாமா? கிருபை எங்களை விட்டு விலகாதபடிக்கு அப்பா, அவருடைய இரக்கம் எங்களை விட்டு விலகாதபடிக்கு அப்பா இமை பொழுதும். ஆமென். எங்க தேவனே, எங்க ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்க கண்மலை. சொல்லலாமா? செங்கடலை கடந்து வந்தோம் அப்பா. எங்க வாழ்க்கையில செங்கடலை போல பிரச்சனைகள் வந்தாலும் அது கணக்க செய்கிறவர் நீரப்பா. எல்லாம் உச்சம கரைகளை தட்டி செங்கல் சொல்லலாமா? எல்லா உச்சம கரைகளை தட்டி செங்கடலுக்கு நீர் பிளந்தீர், செமையான பாதை தந்தீர். செங்கடலை நீ பிளந்தீ, செமையான பாதை தந்தீ. எரிகுவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீ பிளந்தீ, செமையான பாதை தந்தீ. எரிகுவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்க தேவனே, எங்க ராஜானே, நாங்கள் போற்றிடும் இந்த கண்மலை. தேவனே, ராஜானே, நாங்கள் போற்றிடும் இந்த கண்மலை. செங்கடலை கடந்து ஆமென் சொல்லலாமா? ஆமென். செம்மையான பாதை தந்தி எங்கள் வாழ்க்கையில கோணலானவை நேராக மாற்றினீர். எங்கள் வாழ்க்கையில அப்பா செம்மையான பாதை தந்து பா கோலியாத்தை அப்பா முறியெடுத்தது போல எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான அப்பா கடலான முரடான அப்பா போராட்டங்களை நீர் மாற்றி இதோ புதிய காலை செய்தபடினாலே நன்றி சொல்லலாமா? அப்பா கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடி பொழுதும் நீரோரை வென்று விட்டீர். வென்று விட்டீர். எங்க தேவனே, எங்க ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்க கண்மலடி. எங்க தேவனே, எங்க ராஜானே, நாங்கள் போற்றி
போற்றிடும் என்னை கண்மலை. சொல்லலாமாப்பா, பலவித சோதனைகளிலே நாங்கள் மாட்டி சிக்கிக் கொண்டிருந்த போதும் எங்களை விடுவித்து எங்களை பாதுகாத்து வந்தேன். அதுக்காக நன்றி அப்பா. சத்ருவானவன் எங்கள் வாழ்க்கை அநேக சோர்வுகள், அநேக அவினவரே பலவிதமான அப்பா போராட்டங்கள் மத்தியிலும் எங்களை விடுவித்து எங்களை பாதுகாத்தீரே. உனக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றின்னு சொல்லுவோம். புதிய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பினீரே, நன்றி. சோதனையா உழமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டே, ஒரு இதயம் தந்து விட்டே. பலவித சோதனையா உழமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றி. சொல்லலாமா அப்பா, அவரே புறமிடப்பட்டு அவரே பொன்னாக விலக செய்தீரே. புதிய அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பினீரே. உங்கள் தலைய புதிய எண்ணெயினால் புதிய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பினப்பா. ஆமென். தேவனே எங்க ராஜானே நாங்கள் போற்றிடும் இந்த கண்மலனே. தேவனே எங்க ராஜானே நாங்கள் போற்றிடும் இந்த கண்மலனே. சொல்லலாம் அப்பா, வருடங்களை அப்பா நன்மை நான் முடிச்சுகிறவர் அப்பா, வருடம் முழுவதுமாய் வாரம் முழுவதுமாய் ஒரே காலங்கள் முழுவதுமாய் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி. ஆமென். சுபடி வரைக்கும் உண்மையை நாங்கள் ஆராதிப்போம். எங்கள் ஜீவனுள்ள நாளைக்கும் உண்மையை நாங்கள் ஆராதிப்போம். சொல்லலாமா, வருடங்களை உமது இருபயால் கடந்தோ இவரு நாட்களெல்லாம். சொல்லலாமா, வருடங்களை கடந்தோ உமது இருபயால் கடந்தோ இவரு காலங்களெல்லாம் காண்போ முடியும் வரை. சொல்லலாமா, இலாயில் முடிவு வரும் எங்கள் ஜீவன் பிரிவு வரை உண்மையே ஆராதிப்போ, உண்மையே உயர்த்தோ. நாங்கள் போற்றிடும் எங்க தேவானி எங்க ராஜானி. நாங்கள் போற்றிடும் என்னை கண்மலினி ராஜானி எங்க தேவனும் கண்மலினி எங்க ராஜானி எங்க ராஜானி. நாங்கள் போற்றிடும் என்னை கண்மலினி ராஜானி. நாங்கள் போற்றிடும் என்னை கண்மலினி தேவானி எங்க ராஜானி. நாங்கள் போற்றிடும் என்னை கண்மலினி. சொல்லலாமா, அனலாக்கு ஆவியானவரே அக்கினியாளர்களை நிரப்புங்கப்பா, அக்கினியாளர்களை நிரப்புங்கப்பா, ஆவியாளர்களை நிரப்பு. சொல்லலாமா, ஒருவன் மாத்திரம் மீதிருக்க பாதாளி படைகள் எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடு அடலாக்கு கேப்பமா ஆவியே எங்களை அனலாக்கு அனலாக்குமையா. ஆவினாலே நிரப்பு, ஜீவனை நாங்கள் நிரப்பு. சொல்லலாமா, எங்கள் ஆவினால் நிரப்பு. ஆமென் ஆவியே ஆமென்.
வார்த்தையிலே தொடர்வா சொல்லலாமா தொடர்வா கடலின் அலை நோக்கி குதித்தாலும் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீனை கொண்டு மீப்பா அனலாக்கு எங்களக்கிடி சாலையே அனலாக்கு அனலாக்கு எங்களக்கிடி சாலையே நாட்டி பற்றி போனாலும் பற்றாத ஜீவன் அது நமக்கு உண்டு பற்றி போனாலும் பற்றாத ஜீவன் அது நமக்கு உண்டு பின்னிட்டு பாராமல் முன்னடப்போ பின்னிட்டு பாராமல் முன்னடப்போ அழைத்தவர் கரை நடத்து நம்மை அழைத்தவர் கரை நடத்து ஆவியே 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 அசைவாடு அனலாக்கு எங்களக்கிடி சாலை அசைவாடு அனலாக்கு எங்களக்கிடி சாலை அனலம் ஆமே நன்றி அப்பா நன்றி ஆத்தா எல்லாம சொல்லுவோமா ஆவியே நடலாக்குமையா அக்கினை ஜயாய் மாற்று மக்களா எலும்பு உடையாய் மக்கா எலும்பு மடையாய் திழுவே ஒருவன் மாத்திரம் நீதிருக்க ஆகாலின் படைகள் எது திடுவே நான் ஜெபிக்க ஜெபிக்க தலையணு நான் ஜெபிக்க ஜெபிக்க தலை அசைப்பா இறங்கிடுவே இருப்பாய் இறங்கிடுவே ஆவியே 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 அசைவாடு அனலாக்கு எங்களக்கிடி சாலையே அசைவாடு அனலாக்கு எங்களக்கிடி சாலையே அனலாக்கு எங்களக்கிடி சாலையே ஆவியே 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 அசைவாடு அனலாக்கு எங்களக்கிடி சொல்லலாமா ஆவியே 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 சொல்லலாமா எல்லா வாய்களை திறந்து அப்பா ஆவிக்குள்ள ஆக்குமையா உடைய ஆவினால் எங்களை நிரப்புங்க அப்பா உடைய ஆவினால் எங்களை ஒரே புதுப்பிங்க அப்பா பசுத்தாவியானவரே எங்களை ஆவியானவரே புதுப்பிங்க அப்பா உமாக்காய் எழுமணும் உமாக்காய் எழுமணும் ஐயா எங்களுக்குள்ளாய் எழுப்புதத்தை உண்டாகட்டும் எங்களுக்குள்ளாய் எழுப்புதத்தை உண்டாகட்டும் அனலாக்கும் எங்களக்கிடி சாலையே அசைவாடு அனலாக்கும் எங்களக்கிடி சாலையே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் தேவனை நோக்கி சொல்லுவோம் அப்பா உமக்காக நாங்கள் எழும்பணும் ஐயா உமக்களாக எழும்பி பிரகாசிக்கணும் உமக்காக புதிய காரியங்களை செய்யணும் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அப்பா எங்களுக்குள்ள புதிய ஆவியை தாங்க அப்பா
ஹalleluya. ஆவியானவரே பரலோகத்திலிருந்து அக்கினியை இறக்குவீராக இந்த நாளில் அப்பா. அவரே தனிப்பட்ட மனுஷனோட அவரே தனிப்பட்டங்க வாழ்க்கையில் தனிப்பட்டங்க குடும்ப வாழ்க்கையில் அப்பா ஒரு எழுப்புதல் உண்டாகணும், ஒரு எழுப்புதத்தை உண்டாகணும் ஐயா. உமாக்கானங்க எழும்பணும் அப்பா. ஜபத்தில் விசுவாசத்தில் அப்பா எல்லாவற்றின் ஆவிக்குரிய காரியங்களிலே அப்பா ஆவிக்குரிய மண்டலங்களிலே உமாக்கானங்க எழும்பணும், உமாக்கானங்க எழும்பணும் ஐயா. ஹalleluya. நாம இந்த நாள்ல தேவ சமூகத்தில் நம்ம சொல்ல போகிறோம். ஹalleluya, ஹalleluya. அப்பா பரத்திலிருந்து அப்பா நம்முடைய ஆவி எங்கள் மாளிகளை ஊற்றுங்க ஐயா. ஆவியானவரே நாங்கள் இழந்தது சிறந்தது மேலான அவரே ஒரு ஆவி எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. நாங்கள் ஆவியில் சோர்ந்து போய் இருக்கிறோம், எங்கள் ஆவியில் நாங்கள் அனல்லாமல் இருக்கிறோம். இப்படியே வசனம் சொல்லுகிறதே ஆவியிலப்பா ஆவி இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுக்கு வேண்டாம் ஐயா. அப்பா உமக்கெல்லாம் நாங்கள் அனல் மூட்டிங்களை எழுப்பும் ஐயா. அனரும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பா நாங்கள் இல்லாதபடிக்கு உமாக்கா நாங்கள் எழும்பணும். உமாக்கா அனல் மூட்டைங்களை எழுப்பும் ஐயா. அவனவரே உமக்காய் உள்ளான மனுஷங்களை புதுப்பிப்பீராக. ஹalleluya, 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 ஹalleluya. இந்த நாள் நம்ம சொல்லுவோம் அப்பா நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் அவரே பரலோகத்திற்கு தகப்பன் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தகப்பன் முன்பாக எல்லாவற்றையும் தருவதற்கு நீ நல்லவராயிருக்கிறீர். தேசம் எல்லா கண்களையும் மூடலாமா? எல்லா ஒரு கண்களை திறந்து பார்க்காதபடிக்கு வசனம் சொல்லுகிறது. நமக்கு பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் இந்த வானத்தை பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை தேவனிடத்திலிருந்து நமக்கு வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர். நமக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி நம்ம கலங்காதபடிக்கு நம்ம திகையாதபடிக்கு நம்மை பயப்படாதபடிக்கு ஹalleluya அவன் பரலோகத்திலிருந்து நமக்காய் தூதரை அனுப்புவதற்கு சொல்லலாமா? எல்லா கரங்களை உயர்த்துவோமா? இருந்து வருமே அவர் கரத்திலிருந்து வருமே எதிர்பார்க்கும் இவர்களெல்லாம் பரத்திலிருந்து வருமே அவர் கரத்திலிருந்து சொல்லலாமா? எல்லா கரங்களும் ஏற்றி வருமே கரத்தில் சொல்லலாமா? அப்பா கரத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திலிருந்து அனுப்புமையா வருமே அவர் கரத்திலிருந்து வருமே கரத்திலிருந்து வருமே அவர் கரத்திலிருந்து வருமே. ஆமே சிறந்தரிலும் சொல்லலாமா? இறந்தரிலும் சிறந்தது பரத்திலிருந்து வருமே சொல்லலாமா? மீண்டுமாய் பாடலும் சொல்லலாமா? எங்க வாழ்க்கை எதெல்லாம் நாங்கள் இறந்தோமோ எதெல்லாம் நாங்கள் எங்க வாழ்க்கை இல்லாம போனதோ அது ஆவிக்கிற காரியங்களை இருமடங்காய் தருவேன் கரத்திலிருந்து இருமடங்காய் பெற்றுக் கொள்கிறோம். வருமே அவர் கரத்திலிருந்து வருமே அவர் கரத்திலிருந்து வருமே பரத்திலிருந்து வருமே கரத்திலிருந்து வருமே வருமே பரத்திலிருந்து வருமே பரத்திலிருந்து வருமே அவர் கரத்திலிருந்து வருமே. யாசத்தின் பலன்கள் பரத்திலிருந்து வருமே நினைத்திடாத நேரம் அவர் பரத்திலிருந்து சொல்லலாமா? பலன் பரத்திலிருந்து வருமே நினைத்திடாத நேரம் அவர் கரத்திலிருந்து வருமே பரத்திலிருந்து வருமே. பரலோகத்திலிருந்து அனுப்புகிற தேவன் பரலோகத்திலிருந்து அப்பா ஆவுக்குரிய பலனை ஆவுக்குரிய பொக்கிஷங்களை தருகிறவர் கரத்தில் எதிர்பார்க்கிறோம் கரத்தில் எதிர்பார்க்கிறோம் ஐயா.
வருமே, கரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து 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 வருமே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அப்படியாக தேவ சமூகத்தில் அப்படியாக தேவ சொந்த அர்ப்பணிப்போமா? ஆவியானவரே, எங்களுக்காய் வானத்தை பூமி உண்டாக்கின அப்பா தகப்பனே, சர்வ வல்ல தேவனிடத்திலிருந்து அப்பா பரலோக ராஜ்யத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனுக்கு முன்பாக அப்பா பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற ராஜா, என் பர்வதங்களுக்கு நேராய் பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிற ராஜா, என் கரங்களை ஏறெடுக்கிறேன், என் கரங்களை ஏறெடுக்கிறப்பா, என் ஆவியின் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா, என் ஆத்மாவை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை சிந்தனைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியாக தேவ சமூக தேவனை நோக்கி மறிக்க செய்வோம். இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நன்மை செய்யும் பாத்திரமாய், அநேகருக்கு ஒரு புதுமையுள்ள பாத்திரமாய், அநேகருக்கு மகிமையுள்ள பாத்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறபடினாலே அப்பா இந்த நாள் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்ல போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஊழியங்களிலே ஒரே ஊழியங்களை புதிய காரியங்களை செய்ய, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். இதோ புதிய காரியங்களை தோன்று